லெவல் 3 பெயின் வந்துருச்சு, ஒரு ரேடியேஷன் பெயின் இருக்குது, நம்னஸ் இருக்குது, நம்மளால் நடக்கவே முடியல அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா ஃபார்வர்ட் டவுன் பண்ணுறத வந்துட்டு நிறுத்திக்கணும். நின்றுட்டு அப்படியே கீழே குனிஞ்சு ஃபார்வர்ட் டவுன் பண்ணவே கூடாது. ரெண்டாவது ஸ்குவாட் போஸ்டர், தோப்புக்கரண மாதிரியான ஒரு போஸ்டர் வந்துட்டு பண்ணவே கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், காலை ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக வந்துட்டு கொஞ்சம் பிரித்து வச்சுட்டு நம்ம கீழே குனிய ஒரு நிலை வந்துச்சுன்னா மெதுவாக உட்காரணும். உட்கார்ந்து தான் வந்துட்டு ஒரு பொருளை வெயிட்டை தூக்கலாம். சாப்பாட்டு முறைகளில் ஈஸியாக செரிக்கிற மாதிரியான ஒரு உணவை நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். கேஸ் அதிகமாக அக்யூமுலேட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும், கீழே படுத்துட்டு காலை தூக்கி சோஃபா மேலே வச்சுட்டு பிரித்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணி லாங்காக வந்துட்டு எக்ஸேல் பண்ணணும். இப்படி நம்ம டீப்பாக இன்ஹேல் பண்ணி லாங்காக எக்ஸேல் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு மசில் வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்டமனை நல்லா எக்ஸேல் பண்ணும்போது உள்ளே வந்துட்டு கம்ப்ளீட்டாக புல்லிங் பண்ணணும். அப்டமனை உள்ளே இழுத்து எக்ஸேல் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு புல்லிங் பண்ணணும். அப்போ லும்பாரில் ஒரு ட்ராக்ஷன் நடக்கும் தானாகவே. வித் பிரெத்லேயே நம்ம அந்த ஒரு ட்ராக்ஷனை வந்துட்டு கொண்டு வந்துட முடியுது. அந்த பண்ணும்போது லும்பாரில் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அப்போ அந்த டிஸ்க் வந்துட்டு நர்வ் கம்ப்ரெஷன் ஆனது வந்துட்டு டீகம்ப்ரெஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு ரேடியேஷன் பெயின் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும், நம்னஸ் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும்.